போர்க்களம் முழுவதும் தூசியாக இருந்தது. வானம் இருண்டது. அங்கே நேருக்கு நேர் நின்றனர் ராமர் மற்றும் கும்பகர்ணன். ராமர் அமைதியாக தனது வில்லை கையில் பிடித்தார். அவர் மனதில் கோபம் இல்லை, ஆனால் கடமை மட்டும் இருந்தது. ஒரு நொடி அம்புகள் மழையாக பறந்தது. வானமே அம்புகளால் நிரம்பியது. ஆனால் கும்பகர்ணன், அவன் அசையவே இல்லை. அம்புகள் அவன் உடலில் பட்டது. ஆனால் அவன் அதை தாங்கினான். அவன் உடல் ஒரு கல்லாயிருந்தது. கும்பகர்ணன் கோபமாக கத்தினான். இதுதானா உன் சக்தி ராமா? அவன் பெரிய ஆயுதங்களை எடுத்தான். மரங்களையும் மலைகளையும் பிடித்து ராமர் மீது எறிந்தான். போர்க்களம் அதிர்ந்தது. ராமர் இனி அமைதியாக இருந்தவர் இல்லை. அவர் கண்களில் தீ இருந்தது. ஒரு துல்லியமான அம்பு கும்பகர்ணனின் கைகளை துண்டித்தது. ஆனால் அவன் விழவில்லை. கைகள் இல்லாமல் இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் கும்பகர்ணன் இன்னும் நின்றான். அவன் கண்களில் ஒரு விஷயம் மட்டும், என் அண்ணனுக்காக நான் போராட வேண்டும். மற்றொரு அம்பு அவன் கால்களும் விழுந்தது. இப்போது அவன் கைகள் இல்லை, கால்கள் இல்லை. இருந்தும் அவன் முன்னே வந்தான். தன் உடலை இழுத்துக் கொண்டு வாயால் கூட தாக்க முயன்றான். இது ஒரு சாதாரண வீரன் அல்ல, இது அசாதாரணமான உறுதி. அந்த தருணத்தில் ராமர் அவனை பார்த்தார். அவருக்கு கோபம் இல்லை, மரியாதை மட்டும். அவர் ஒரு தெய்வீக அம்பை எடுத்தார். இது சாதாரண அம்பல்ல, தர்மத்தின் தீர்ப்பு அம்பு பறந்தது. ஒரே நொடியில் கும்பகர்ணனின் தலையை துண்டித்தது. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.